ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் மேக்னம் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 24/1/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம புதன்கிழமை 24ஆம் தேதிக்கு பார்க்க போகிறோம் நண்பா. இந்த 24ஆம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது நம்ம பழைய ரிசல்ட்டு தான், அதாவது போன சண்டேயோட ரிசல்ட்டு தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். 21/1/2024 இந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கான நம்மளுடைய இந்த 24ஆம் தேதி புதன்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங் உருவாக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, அதோட தேர்ட் ப்ரைஸு, சார்ட்டர் கன்சல்ட் சொல்லிட்டு எல்லா ரிசல்ட்டுமே அப்படியே கொண்டு வந்திருக்கோம் நம்மளுடைய சண்டைக்கு வந்த ரிசல்ட்டு. இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரே ஒரு குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் நண்பா. இந்த ஃபஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு வந்து 5000 கிடச்சிருக்கு நண்பா. இந்த 5000 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இதுதான் நம்மளுக்கான கெஸ்ஸிங். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5xxx, அதாவது இது நம்மளுடைய பெயர். இந்த ட்ராவுக்கான நான் குழுவாக எடுத்துருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு 3 0 வந்துச்சுன்னா அந்த நம்பரை வச்சு நம்ம மற்ற நம்பர்ஸை அதோட பெருசோட சுற்றும் போது நம்மளுக்கான டச் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ நான் போடுறேன், உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருது அப்படின்னா பயன்படுத்திங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ செகண்ட் ப்ரைஸில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 2183 இருக்குது. நம்மளுக்கு இங்கே 5000ங்கிறதுனால நம்ம 5000க்கு அபோவ் எடுக்கணும் நண்பா. அதாவது 5000க்கு அபோவ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6000 6 ப்ளஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து கையில் எடுக்கணும். இதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம கையில் எடுக்கணும். அப்படிங்கிறதுனால இங்கே 2183 இது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே 46555 இருக்குது, இது வேண்டாம். அதுக்கடுத்து இங்கே வாங்க, நம்மளுக்கு இங்கே 1073 இருக்குது, இது வேண்டாம். இது நம்மளுக்கு வேணும். 1440 இருக்குது, இது வேண்டாம். 65 இது வேணும். 7054 இது நம்மளுக்கு வேணும், இது வேண்டாம். 2388 வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 0393 இது வேணும். 96 வேண்டாம். 6 இது வேணும். 2173 இது வேண்டாம். 6749 இது நம்மளுக்கு வேணும். அதுக்கடுத்து 1303 இது வேண்டாம். 0876 இது வேண்டாம். 5029 இது வேண்டாம். 5157 இது வேண்டாம். இது நம்மளுக்கு வேணும். 7288 நம்மளுக்கு தேவைப்படும். 8193 இது நம்மளுக்கு வேணும். 7303 இது நம்மளுக்கு வேணும். 0263 இது வேண்டாம். 3610 இது வேண்டாம். 54 இது வேண்டாம். இப்போ நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்க நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 கிடச்சிருக்கு, இங்கே நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. மொத்தமாக நம்மளுக்கு 8 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இந்த 8 நம்பர்ஸையும் நம்ம வந்து 5000 நம்ம வந்து கழிக்க போகிறோம். அதுதான் நம்மளுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் G1 நம்பர்ஸை ஃபுல்லாகவே கொண்டு வர்றது 7747 6509 7054 6888 6749 7288 8193 7303 2468 8 நம்பர் கிடச்சிருக்கு. 2468 8 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 8 நம்பர்ஸையும் நம்ம வந்து ஈக்குவல் டு 5000 ஃபஸ்ட் இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிருக்க ப்ளஸ் வேல்யூ G1 படி இந்த ட்ராவுக்கான இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தோடையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும்பா. இந்த 5000 மைனஸ் பண்ணணும். 5000 மைனஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்பரை எடுப்போம். இதில் வந்து 5 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2747 கிடைக்கும். இதில் 5 எடுத்துட்டோம்னா 1509 கிடைக்கும். இங்கே 5 எடுத்துட்டோம்னா 2054 கிடைக்கும். இங்கே 5 எடுத்துட்டோம்னா 1888 இருக்கும்.
ஸோ மேலே உள்ள 4 நம்பர்ஸுக்கு நம்ம வந்து 4 நம்பர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ கீழே உள்ள எடுத்துடலாம். 6 7 4 9 இருக்குது. இதில் 5 எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 1 7 4 9. இங்கே 5 எடுத்துட்டோம்னா 2 2 8 8. இங்கே 5 எடுத்துட்டோம்னா 3 1 9 3. இங்கே 5 எடுத்துட்டோம்னா 2 3 0 3. இப்போ இதில் இருக்கிற சிங்கிள் நம்பர் ஃபுல்லாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நண்பா. ஸோ சிங்கிள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதில் 27 47 இல்லை, இது நம்மளுக்கு சிங்கிள் நம்பர். 20 54 சிங்கிள் நம்பர். 17 49 சிங்கிள் நம்பர். மற்றது எல்லாமே 2 2 8. இது எல்லாமே நம்மளுக்கு டபுள், எல்லாமே டபுளாக இருக்குது. அப்போது இந்த ட்ராவுடைய G2 15 09 20 54 17 49. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸிங் நம்பர். ஏன் நீங்கள் சிங்கிள் நம்பர் மட்டும் எடுக்கிறீங்க, ஏன் டபுள் இருக்கே, டபுளுக்கான சான்சஸ் கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் டபுளுக்கான சான்சஸ் நம்ம இங்கே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ட்ரிபிள் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ ட்ரிபிள் வச்சு எடுக்கும்போது நம்ம வந்து சிங்கிள் மட்டும் தான் எடுக்கணும். அதாவது டபுள் ப்ளஸ் ட்ரிபிள் ஈக்குவல் டு சிங்கிள். ஸோ இதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஃபார்மேட் நண்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து சிங்கிள் நம்பர் தான் எடுக்கணும். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 15 09 அல்லது 20 54 அல்லது 17 49 இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் கிடச்சிருக்கு. இது எல்லாமே கெஸிங் நம்பர் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த புதன்கிழமைக்கு நம்ம இதை கொடுத்துருக்கோம். வெனஸ்டே 24 01 2024. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் நம்பரை குறைச்சி தான் நண்பா கொடுக்க நினைப்போம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே கெஸிங் நம்பர்ஸ் தான். ஒருவேளை உங்களுக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், அல்லது பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்ரிட்ரா வந்து ப்ரொடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த ட்ராவலில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு, அதாவது எப்போதுமே சரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த 3 நம்பரையும் தான் நம்ம வந்து பெருசாக கையில் எடுக்கணும். எடுத்து அதை வச்சு தான் நம்ம மற்ற நம்பர்ஸை வந்து நம்ம வேல்யூ பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த ட்ராவலில் நம்மளுக்கு 5000 கிடச்சிருக்கிறதுனால நம்ம இதை வச்சு இந்த ட்ராவலில் நம்ம வந்து சிம்பிள் மெத்தடை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி புதன்கிழமை 24/1/2024 நம்மளுடைய மெகுனம். ஸோ யாரும் குழப்பிக்க வேணாம், மெகுனம் 40க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.